சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம் சரிதா. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் 25ஆம் தேதி கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும். அந்த அடிப்படையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பல்வேறு கட்சிகள் சார்பிலும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக தரப்பில் பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள CSI தேவாலய வளாகத்தில் அதிமுக சார்பில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். பேராயர்களுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பொறுத்தவரை இங்கிற்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்திரி பெட்டி, புத்தாடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் விழா அனைத்து கட்சி சார்பிலும் கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அதிமுக தரப்பில் இந்த விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் அதிமுக MP இன்பதுரை உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கேள்வி கேட்பவன் கிறிஸ்தவன். அதுதான் கிறிஸ்தவ பண்பு. எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரையும் போல அவர் அமைதியா இருந்திருக்கலாமே. ஏன் கேள்வி கேட்கிறார்? இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டார், புரட்சி தலைவர் கேள்வி கேட்டார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேள்வி கேட்டார்கள், தோமா கேள்வி கேட்டார். அந்த வேளை கிறிஸ்துவ பண்பு கொண்டிருப்பதனால் அவர் கேள்வி கேட்கிறார். மக்களுக்கு இடையூறு தருகிற இது குறித்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்கிற போது அவர் தட்டி கேட்கிறார். அவர் தட்டி கேட்டதன் விளைவாக தலை சிறந்த தலைவராக உருவாயிருக்கிறார். நாளைக்கு கோட்டையிலே அவர் கொடி பறக்க இருக்கிறது. அவர் கேள்வி கேட்டார், முதியோர் உதவித்தொகையை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கிறார். தாலிக்கு தங்கம், புரட்சி தலைவி அம்மா எங்கள் தங்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமக்கு தந்த தங்கம், தங்கத்தின் தங்கம் நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா. அந்த அம்மா 8 கிராம் தங்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தார். அந்த திட்டத்தை ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேட்கிறார். அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள் என்று கேட்கிறார். கேள்வி மேல கேட்டுக் கொண்டிருக்கிறார்.